ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்பிஓ கேஸ்டல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஸ்மோக் எஃபெக்ட் யூஸ் பண்ணி உங்கள் சேனல் இன்ட்ரோ எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து கேன்வா ஆப் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணேன். ஸோ நம்மளுடைய சேனல் வீடியோவுடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு நம்ம சேனல் நேம் வச்சு இந்த ஸ்மோக் எஃபெக்ட் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த அட்ராக்டிவான ஸ்மோக் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேன்வா ஆப்போட ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே தெரிகிற இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஸோ இந்த வீடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்லைடு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் எதுவுமே நம்ம செலக்ட் பண்ண போகிறதில்ல. பேக் வந்துட்டு இந்த ஸ்லைடை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைடுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்க போகிறோம். ஸோ கீழே கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஸ்லைடுக்கு வந்து ஒரு கலர் செலக்ட் பண்ண போகிறோம். சாலிட் கலர்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம், கிரேடியன்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ப்ரெசன்டேஷனுக்கு வந்து கிரேடியன்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கிரேடியன்ட் கலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஸ்லைடுக்கு வந்து கலர் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஸோ பேக் வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஆட் அ ஹெட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் என்னுடைய சேனல் நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு வந்து ஸ்மோக் எஃபெக்டில் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ கேஸ்டல் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய சேனல் நேமை வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும். ஸோ வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். சைஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே சென்டரில் உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஸ்பிஓ கேஸ்டல் வந்து எனக்கு இன்னொரு வாட்டி வந்து கீழே வரும். ஸோ வந்து டியூப்ளிகேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாட்டி எனக்கு வந்து எஸ்பிஓ கேஸ்டல்னு வந்துருச்சு. ஸோ நீங்களும் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு வாட்டி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே தெரிகிற இந்த ஆப்ஷனை இப்படி ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி இந்த ஹாலோ அப்படின்ற எஃபெக்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த எஸ்பிஓ கேஸ்டல்லே வச்சுருங்க. ஸோ வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிவிடுங்க. அந்த இது வந்து வெளியே தெரியக்கூடாது. இப்போ நான் வச்சுருக்க மாதிரி நீங்களும் செட் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய டெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வீடியோவுக்கு நம்ம வந்து ஸ்மோக் எஃபெக்ட் செலக்ட் பண்ண போகிறோம். ஸ்மோக் எஃபெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து எனக்கு தேவையான ஸ்மோக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரியான ஸ்மோக் எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ப்ளூ ஆரஞ்ச் ஸ்மோக் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கிராஃபிக்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோஸை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இந்த 4th இருக்கிற ஸ்மோக்கை வந்து நான் என்னோடய வீடியோக்காக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஸ்மோக் எஃபெக்ட் மட்டும் சின்ன ஸ்லைடாக வந்து ஷோ ஆகுது. ஸோ அதை வந்து நம்மளுடைய ஸ்லைடுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ட்ராக் பண்ணி விட்டுக்கணும் 4 சைட்ஸும். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி இப்படி ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த லேயர்ஸை செலக்ட் பண்ணி இந்த 3rd இருக்கிற லேயரை இப்படி ட்ராக் பண்ணி 2nd கொண்டு வந்து விட்டுருங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லைடை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சேனல் நேம் பின்னாடி நம்ம செலக்ட் பண்ண ஸ்மோக் எஃபெக்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிறது வந்து உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய சேனலுக்கும் இதே மாதிரி இன்ட்ரோ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி பார்த்து நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்மோக் எஃபெக்ட்ஸ், என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.